ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சாரதிகா. இன்னைக்கு மினி விலாக் பாத்தீங்கன்னா வயசுக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வைஷக் பாத்தீங்கன்னா மார்னிங் நான் கொண்டு போய் விடும்போது ஈவினிங் எனக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுமாமே சொல்லிதான் போறான். போகும்போது அவன் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் லிஸ்ட் போட்டு அவரெல்லாம் வாங்கி கொடுத்தா கூப்பிட்டு வரணும், இல்லைன்னா சரி கோவப்படுவான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். போய் நீ வைஷக்கை கூப்பிட்டு அவனுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வரலாம். வைஷக்குட்டி ஏன் இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வைஷக் வந்து ஒரு 2-3 மந்த்ஸா வந்து அதிகமா ஸ்கூலுக்கு லீவ் போட்டா உடம்பு சரியாம வந்தப்ப அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. அப்ப வந்து அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டேவே என்னால அனுப்ப முடியாம இருந்துச்சு. அதனாலதான் இந்த 1 வீக் வந்து அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடா வர்றதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா போற வழியில கம்மங்கூழ் கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மங்கூழ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி நாங்க இந்த வழியில போறப்ப மெயின் இங்க கம்மங்கூழ் நான் குடிச்சிட்டு தான் போவோம். இங்க பாத்தீங்கன்னா ஊறுகாய், குடலு, வத்தலு, இந்த பச்சை மிளகாய் இங்க ஹைலைட்டே. இந்த கம்மங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூலா குளிர்ச்சியா கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூடும் குறையும், உடம்புக்கு ரொம்ப எனர்ஜியும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் டைம்ல கம்மங்கூழ் நம்ம ஒரு சோம்புல எத்தனை சோம்பு குடிச்சாலும் நமக்கு பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இப்ப வைசக்கை கூப்பிட போனோம். வைசக் ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா யாருக்கும் ஸ்கூல் இல்ல, அதனால வண்டி வந்து உள்ள அலோடு கிடையாது, வெளியவே நம்ம டிராப் பண்ணிக்கணும். இப்ப வழியே வண்டியை டிராப் பண்ணிட்டு உள்ள போய் தான் வைசக்கை கூப்பிட்டு வரணும். வைசக் கிளாஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே யூகேஜி செக்ஷன் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. ஆல்ரெடி அங்க ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கு. வைசக் ஏன் லேட்டா வந்தீங்கன்னு எங்க மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காகவே அவனுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே ரொம்ப கோவப்படும் வயசுக்கு தான் பாத்துக்கோங்க. அவன் என்னென்ன வேணுமோ ஆல்ரெடி மண்டையாட்டி இது வேணும் அது வேணும் லிஸ்ட் போட்டுட்டே வரான் வண்டியில வர வர. ஃபர்ஸ்ட் அவனுக்கு மெயின் வந்து ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலன்னா வீடு வீடாவே இருக்காது, 2 ஆக்கிடுவான். இவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தா அவனுக்கு எந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுனே தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் இருக்கு, கப் ஐஸ், கோன் ஐஸ், ஐஸ்கிரீம். இந்த வெயில் டைமுக்கு ஐஸ்கிரீம் வந்து நிறைய வந்திருக்கு. குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா நம்ம சுடுதண்ணில லைட்டா உப்பு போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சளி ரெடி ஆயிரும். சளியும் பிடிக்காதீங்க பாருங்க. ஐஸ்கிரீம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்கே சார் ஒன்று எடுத்து வெளுத்து கட்டிட்டாரு. அவனுக்கு வேணுங்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள போனது ஒரே சந்தோஷம் தான், அவனுக்கு வேணுங்கிற ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுன்னு. அதிகமா எங்க வீட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாரு. ஏதோ அதிசயமா இப்ப வைஷுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. உள்ள போனதுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு தான் அவனுக்கு மறு வேலை. எங்க நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி நான் உள்ள வச்சிருன்னு சொல்லி அங்க பாருங்க செம்ம கிச்சன் ரூம்குள்ள ஓடுறத. யூனிஃபார்ம் கூட கழட்டல ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு மெயின் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு மத்த வேலையே. அவனுக்கு வந்து சாக்லேட் ஃபிளேவர் தான் பிடிக்கும், அதனால அவனுக்கு சாக்லேட் ஃபிளேவரு. அவங்க அப்பாவுக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச். விராட் வந்து அம்மா வீட்டுல இருக்கிறங்காட்டி அவனுக்கு நாங்க வாங்கல. ஏன்னா அவன் சின்ன பையன், அதனால அவன் சாப்பிட மாட்டான் அதிகமா. இவன் தான் விரும்பி சாப்பிடுவான். குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருமல் சளி கண்டிப்பா பிடிக்கும். அது வராம இருக்கிறதுக்காக நம்ம சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஆற வச்சு அதுல ஒரு லைட்டா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி கொடுத்தோம்னா சளி பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.